Hey there, welcome back buddy. இந்த வீடியோவில் நம்ம காம்பேக்ட் லேஅவுட்ஸ் அண்ட் சர்ச் லேஅவுட்ஸ்னா என்னன்ட்டு கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஸ்டார்டிங் வித் காம்பேக்ட் லேஅவுட்ஸ்னா என்ன? காம்பேக்ட் லேஅவுட்ஸ்னா நீங்கள் ஒரு ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன் டாப் ஆஃப் இட் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணனா வி வில் பி கிரியேட்டிங் த காம்பேக்ட் லேஅவுட்ஸ். உங்களுக்கு தியரட்டிக்கலாக புரியலனா பிரச்சனை இல்லை. வி வில் கிரியேட் ஒன் அண்ட் வி கேன் சி ஹவு இட் இஸ் கெட்டிங் ரிஃப்ளெக்டட். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கேன். எடிட் ஆப்ஜெக்ட் கொடுத்து ஆப்ஜெக்ட் மேனேஜரில் வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் டிஃபால்ட்னு ஒரு காம்பேக்ட் லேஅவுட் இருக்கும். பட் வி ஹாவ் டு கிரியேட் ஒன் நியூ காம்பேக்ட் லேஅவுட். லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் ஒன். நேம் வந்து ஸ்டூடெண்ட் காம்பேக்ட் லேஅவுட்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் வந்து காட்டும். ஓகேவா? நான் இப்போது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் மட்டும் செலக்ட் பண்ண போகிறேன். லெட்ஸே நான் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் நேம், மொபைல் நம்பர், டிபார்ட்மெண்ட் அண்ட் பிளட் குரூப் மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். மேக் ஷுர் யூ ஆர் ஹேவிங் யுவர் ரெக்கார்ட் நேம் அட் த டாப். இப்போது ரெக்கார்ட் நேம் டாப்பில் வைக்காம லெட்ஸே பிளட் குரூப் வந்து டாப்பில் வச்சுட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் போயிட்டு ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேனே. லெட் மீ ஜஸ்ட் ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒன்ஸ். ஓகே, இப்போ ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா நம்ம காம்பேக்ட் லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பட் இன்னும் அசைன் பண்ணல. ஃபார் தட் இந்த காம்பேக்ட் லேஅவுட் அசைன்மெண்ட் போயிட்டு எடிட் அசைன்மெண்ட் கொடுங்க. அண்ட் இங்கே நம்ம கிரியேட் பண்ண காம்பேக்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. நான் கோயிங் பேக் டு த ரெக்கார்ட். லெட் மீ ஹார்ட் ரெஃப்ரெஷ் இட் ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செலக்ட் பண்ண ஃபீல்ட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் இங்கே ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா A+ன்னு காட்டுது. பிகாஸ் நம்ம பிளட் குரூப் தான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் இல்லையா? தட் இஸ் த ரீசன் இட் இஸ் ஷோயிங் இட் ஆஸ் அ ரெக்கார்ட் நேம். இப்போ நான் எடிட் பண்ணிவிட்டு நான் ஸ்டூடெண்ட் நேமை வந்து டாப்பில் வைக்கிறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். லெட் மீ ஜஸ்ட் ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஃபீல்டு வந்து ரெக்கார்ட் நேமாக காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். இந்த காம்பேக்ட் லேஅவுட் வந்து இங்கே மட்டும் தான் டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லெட்ஸே இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல லுக்கப் ஃபீல்டாக இருந்தால் கூட அங்கே ஹாவர் பண்ணுறப்போ அந்த இன்ஃபர்மேஷன் காட்டும். லெட்ஸே நம்ம இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் இஸ் அ சைல்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல லுக்கப் இருக்கு இல்லையா? நான் இப்போ ஹாவர் பண்ணுறேன். இங்கே இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காம்பேக்ட் லேஅவுட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தான். Now coming to the limitation of compact layout. காம்பேக்ட் லேஅவுட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 10 ஃபீல்ட்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு எல்லா ஃபீல்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் மெசேஜ் வந்துச்சு. வி கேன் செலக்ட் அப் டு 10 ஃபீல்ட்ஸ் ஒன்லி. அண்ட் இன்னொரு லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கான்ட் ஆட் மல்டிபிக் லிஸ்ட் வேல்யூ, டெக்ஸ்ட் ஏரியா லாங்லாம் இருக்கு இல்லையா? லெட்ஸ் ஸ்டூடெண்ட் பயோ வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஏரியா. அந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து இங்கே காமிக்கல பாருங்க. அண்ட் தென் லாங்குவேஜ் வந்து ஒரு மல்டி பிக் லிஸ்ட் வேல்யூ, அந்த பர்டிகுலர் ஃபீல்டு இங்கே காமிக்கல. ஸோ தீஸ் ஆர் சர்டன் லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி காம்பேக்ட் லேஅவுட். அண்ட் இன்னொரு லிமிடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் வந்து ஒரே காம்பேக்ட் லேஅவுட் அசைன்மெண்ட் தான் பண்ண முடியும். வி கான்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் காம்பேக்ட் லேஅவுட் அசைன்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். ஓகே, நவ் கமிங் டு த சர்ச் லேஅவுட். இப்போ நம்ம குளோபல் சர்ச்சில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணி அதில் ஹாவர் பண்ணுறப்ப ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது இல்லையா? இந்த டீட்டெயில்ஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தான் வந்து வி வில் பி மாடிஃபைங் த சர்ச் லேஅவுட். பட் ஃபார் சம் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சர்ச் லேஅவுட் என்ற ஆப்ஷன் இங்கே காட்டாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனேபிள் சர்ச்ன்ற ஆப்ஷனை செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அலோ சர்ச்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் டு சி த சர்ச் லேஅவுட் இன் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ லெட்ஸ் சே நான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் சர்ச் பண்ணுறேன் ஆஃப்டானுன்ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டே டிஸ்பிளே ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ரிசல்ட் வந்து வில் பி பிக்கிங் அப் அ ரெக்கார்ட் விச் யூ ஆஃபன் யூஸ். இந்த ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் வந்து நான் ஆஃபன் யூஸ் பண்ணாதனால இட்ஸ் நாட் ஷோயிங் அப் ஓவர் ஹியர். பட் அப்பான் கிளிக்கிங் ஆஃப் என்டர் இட் வில் பி ஷோயிங் த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு இந்த டெமோக்காக வி வில் பி மாடிஃபைங் த சர்ச் லேஅவுட் ஆஃப் தி கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் வி கேன் see how it is reflecting. So that let me just move to the contact object manager. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் லேஅவுட்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள்.
and you'll be seeing the list of profile in the first column and the layout which is assigned for their respective profile. இப்போதைக்கு எல்லா ப்ரொஃபைலுக்கும் டிஃபால்ட் லேஅவுட் தான் அசைன் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் எடிட் த டிஃபால்ட் லேஅவுட். பிஃபோர் தட் ஒரு காண்டாக்ட் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போமே. ஸோ லெட் மீ ஜஸ்ட் சர்ச் ஃபார் அ காண்டாக்ட். இங்கே கிருபான்னு ஒரு காண்டாக்ட் இருக்குது. ஹாவர் பண்ணுறேன். அக்கௌண்ட் நேம், சைட், ஃபோன், இமெயில் அண்ட் ஓனர் இருக்குது இல்லையா, அதே ஆர்டரில் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. நவ் இன்னொரு லிமிடேஷன் என்னென்னா, யூ கான்ட் ரிமூவ் த நேம் ஃபீல்ட், ஓகேவா. பட் ஆட்டோ நம்பர் ஆப்ஜெக்ட்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் ரிமூவ் தட் பர்டிகுலர் ஆட்டோ நம்பர். ஸோ இது ஒரு லிமிடேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Now additionally, let me just add some more information like birth date, and let me click on save. Now coming back here and refreshing the screen, and again I'm searching for the same record. இப்போ ஹாவர் பண்ணுறேன், நம்மளுக்கு பர்த் டேட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு சர்ச் லேஅவுட் வில் பி ஃபங்க்ஷனிங். நம்ம காம்பேக்ட் லேஅவுட்டுக்கு என்ன லிமிடேஷன் பார்த்தோம், 10 ஃபீல்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா. த சேம் லிமிடேஷன் அப்ளைஸ் ஓவர் ஹியர் ஆஸ் வெல். அண்ட் இங்கே இன்னொரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலுக்கு டிஃப்ரெண்ட் லேஅவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், நாட் ஆஸ் லைக் தி காம்பேக்ட் லேஅவுட். அண்ட் ஒன் ஃபைனல் திங், நம்ம இங்கே சர்ச் லேஅவுட்டில் கான்ஃபிகர் பண்ணுற லிஸ்ட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் தான் வந்து ரீசென்ட்லி வியூடுன்ற லிஸ்ட் வியூவில் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா. ஐ ஹோப் உங்களுக்கு இப்போ காம்பேக்ட் லேஅவுட்னா என்ன, சர்ச் லேஅவுட்னா என்னன்ட்டு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And as usual, I do have a use case for you to practice. Make sure you're practicing all these use cases before you're jumping on to the next video. And as usual, in the PPT link, I'll be leaving it in the description. You can check it out. And yes, that's it for this video. See you on next video. Thank you. Bye-bye.